நம்ம இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையை பார்க்க போகிறோங்க. கூப்பிட்ட உடனே நமக்கு ஓடி வந்து நமக்கு ஆபத்துகளை நீக்கி நல்ல வரத்தை தரக்கூடியவராக யார் இருக்காங்க அப்படின்னா வாராகி. இந்த வாராகியோடைய வழிபாட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார், தஞ்சாவூர். இந்த வாராகிங்கிறது யார்? சப்த மாதர்களில் ஒருத்தர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த 7 விதமான சக்திகளில் ஒரு சக்தியாக, சிறந்து விளங்கக்கூடிய சக்தியாக இந்த வாராகி இருக்காங்க. சப்த மாதர்களில் இவங்க மட்டும்தான் ரொம்ப விசேஷமாக பன்றி முகத்தோடு இருக்கக்கூடியவங்க. அப்போது இவங்களுக்கு கூடுதல் சக்தி என்னென்னா, அந்த வராக ரூபம் அப்படிங்கிறது பூமிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லலாம். அப்போ பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களை விடுபட்டு உங்களை காப்பாற்றி அந்த பூமி சார்ந்த நிகழ்வுகளை உங்களுக்கு இப்போ சொந்தமாக எனக்கு இன்னும் ஒரு இடம் கூட, ஒரு சென்ட் இடம் கூட என்னால் வாங்க முடியலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக இந்த இடம் வாங்க முடியலைங்கிற ஒரு காரணம் யாருக்கெல்லாம் இருக்குன்னா, இந்த அட்சய லக்னத்தில் யாருக்கெல்லாம் 4வது பாவகம் பலவீனப்படுதோ அவங்களுக்கெல்லாம் இந்த பூமி சார்ந்த நிகழ்வுகளை பெறுவதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் பூர்வீக சொத்து அமையறதுல கூட பிரச்சனை. அவங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய ஒரு சொத்து கூட அவங்களுக்கு கிடைக்காத, தடைபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி பூமி தொடர்பான வழக்குகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகளை தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த வாராகியினுடைய அனுகிரகம் ரொம்பவே அவசியப்படும். சரி, இந்த வாராகி முக்கியமாக என்ன விஷயத்துக்கெல்லாம் இவங்க இருக்காங்க அப்படின்னா, அதர்வண வேதத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய பிரத்யங்கரா தேவியினுடைய படை தளபதி அப்படிங்கிறது தான் இந்த வாராகி. நமக்கு தேவையில்லாமல் நம்மளை யாராவது சீன்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக நம்ம ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு நம்ம மேலே அவதூறான வழக்குகளை சுமத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தேவையில்லாமல் நம்மளை இழுத்தடிச்சு நம்மளை பிரச்சனைக்குரியதாக மாற்றுறாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு உடனே ரெமிடியாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா இந்த வாராகி தாங்க. சரி, நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகள் நிறைய இருக்கும், திஷ்டி தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ தெரிஞ்ச ஒருத்தங்க நமக்கு எதிரின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்கள்ட்ட இருந்து நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். இன்றைக்கி நிறைய சீரியல்களில் வர்ற மாதிரி மறைமுகமாக இருந்து ஒரு சில நிகழ்வுகளை பண்ணுறாங்க அப்படின்னா அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? இந்த கண்ணுக்கு தெரியாத விரோதிகளை கூட கையாளக்கூடிய அளவுக்கு நமக்கு பலத்தையும் வலிமையும் தரக்கூடிய தேவதை யார் அப்படின்னா இந்த வாராகி. சரி, இந்த வாராகிக்கு என்ன வழிபாடுகளை செய்யலாம்? ஒன்றும் இல்லைங்க, அவங்களுக்கு பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்கள் ரொம்ப பிடித்தமானது. பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் தான் முதன்மையாக அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய நெய்வேத்திய பொருட்கள். அப்படின்னாவே பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். அதில் ரொம்பவும் முதன்மையானது அப்படின்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கை வாராகிக்கு படைச்சு நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த கோரிக்கை அப்படிங்கிறது நிறைவேறும். சரி, அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் முக்கியமாக இந்த ராகுவுடைய நட்சத்திரங்கள் அட்சய லக்னத்தில் யாருக்கெல்லாம் திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம் போகுதோ, இந்த திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான் உங்களுடைய லக்னத்திற்கு இந்த ராகுகேது தோஷம்னு சொல்லக்கூடிய 1, 2, 4, 7, 8, 12 இருந்தால் அவங்களுக்கு இந்த வாராகி வழிபாடு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணணும்? வாராகிக்கு மஞ்சள், அந்த மஞ்சளை நல்லா ஊற வச்சு, விரலி மஞ்சள் தான் இதில் ரொம்ப பிரதானமாக எடுத்துக்கக்கூடியது, விரலி மஞ்சள். இந்த விரலி மஞ்சளை ஊற வச்சு நாள் நைட்டே ஊற வச்சுடுங்க. மறுநாள் அந்த விரலி மஞ்சளை அம்மியில் அரைக்கணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் கையால் தண்ணி ஊற்றி அந்த வாராகியை மனசில் நினச்சிட்டே அரைக்கும்போது தான் அதனுடைய வலிமை அதிகமாக இருக்கும். அப்படி அந்த அரைச்ச மஞ்சளை கொண்டு போய் அதில் வாராகிக்கு அபிஷேகம் பண்ணணும், மஞ்சள் அபிஷேகம் பண்ணணும். அந்த மஞ்சள் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் அலங்காரம், முகத்திற்கு மஞ்சள் காப்பு போட்டு அலங்காரம் செய்து மஞ்சள்லேயே மாலை கட்டி 27 மஞ்சள், 54 மஞ்சள் அல்லது 108 மஞ்சளில் மாலையாக கட்டி வாராகிக்கு போட்டு, நீங்கள் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா 9 வெள்ளிக்கிழமைகளில் வாராகியை வழிபாடு செய்ய வேண்டும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா 9 செவ்வாய்க்கிழமையில்
வாராகியை வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி வழிபாடு செஞ்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடித்த வாழ்க்கை துணை, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான வாழ்க்கை துணை நிச்சயமாக அந்த வாராகியினுடைய அனுகிரகத்தால் கிடைக்குங்க. சரி, இப்போ படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, இந்த படிக்கக்கூடிய குழந்தைகள் பஞ்சமி அன்று வாராகியை வழிபாடு பண்ணுறீங்க, அதுவும் பஞ்சமி அன்னைக்கு ஏலக்காய் தூவிய ஒரு பாயாசம் ஏதாவது வச்சு அந்த வாராகிக்கு படைச்சிட்டு, அல்லது பானகம்னு சொல்லுவாங்க, அந்த கருப்பட்டி போட்டு தயாரிக்கக்கூடிய பானகம், அந்த பானகம் வச்சு அந்த வாராகிக்கு சாமி கும்பிட்டுட்டு அதை குடிச்சிட்டு நீங்கள் உங்களுடைய வாராகியை நினச்சி படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஞாபகத்திறன் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி திதி தோஷம்னு சொல்லுவாங்க, திதி சூனியம்னு சொல்லுவாங்க. சில திதிகளில் எனக்கு இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு சரியாக வரல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி அந்த பஞ்சமி திதிக்கே உரிய தேவதை யார் அப்படின்னா வாராகி. அந்த பஞ்சமி திதியில் பிறந்தவங்களுக்கு சில நிகழ்வுகள் கிடைக்காம போயிடும். அப்போ அந்த மாதிரி நிகழ்வுகள் கிடைப்பதற்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வாராகியை பஞ்சமி தோறும், வளர்பிறையிலையும் பஞ்சமி வரும், தேய்பிறையிலையும் பஞ்சமி வரும், அந்த பஞ்சமி திதி என்று வாராகியை போய் வழிபாடு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை தரும். சரி, அடுத்து இந்த எதிர்ப்புகள் நிறைய இருக்குது, தீராத பிரச்சனைகள் இருக்குது, யார் இருந்தாலும் எனக்கு நிறைய இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் யார் பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியல, கண்ணுக்கு தெரிந்த விரோதிகளாக இருந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகளாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? இந்த வாராகிக்குன்னு ஹோமம் நடக்கும். அந்த ஹோமம் நடக்கும்போது அந்த ஹோமத்தில் வெண்கடுகு, இந்த வெண்கடுகு ஒரு கைப்பிடி எடுத்து அந்த பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த ஹோமத்தில் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த கடுகு புரிகிற மாதிரி உங்களுடைய எதிர்ப்புகள், உங்களுடைய திஷ்டி தாக்கங்கள் எல்லாமே அப்படி பொறிஞ்சு போயிடும். அப்போ அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். முக்கியமாக ராகு தசை யாருக்கெல்லாம் நடக்குதோ 18 வருஷம் ராகு தசை வச்சு செய்யும். எதிர்பாராத விபத்துகள் ஏற்படும், எதிர்பாராத கண்டங்கள் ஏற்படும். அதுவும் பெண் குழந்தைகளாக இருக்கீங்கன்னா ஆண்கள்கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலம். ஒரு மாயையான ஒரு சூழலுக்குள்ளே சிக்கி இந்த காதல் வலையில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க இல்லையா? அப்போ அந்த நிகழ்வுகள்லாம் அந்த ராகு தசையில் பெண்களுக்கு நடந்ததுன்னா நடக்கும். அப்போது தப்பான ஒரு நபரிடம் சிக்கி அவஸ்தைப்படக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. இப்போ நிறைய பேர் இந்த நைட்டில் பெண்கள் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் சில இடையூறுகள் ஏற்படும். அந்த மாதிரி இடையூறுகளுக்கு உங்களை கூப்பிட்ட உடனே உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவளாக யார் இருப்பாங்கன்னா வாராகி தான். அம்மா தாயேன்னு வாராகியை கூப்பிட்டிங்கன்னா யார் மூலியமாவது உங்களை காப்பாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குது? வாராகிக்கு இருக்குது. அதுவும் அஸ்வாரூட வாராகி, அந்த அஸ்வம் அப்படிங்கிற குதிரையில் அமர்ந்த கோலத்தில் வாராகி இருக்காங்கன்னா அந்த வாராகியை நீங்கள் வழிபடும்போது நம்ம சடுதியில் ரொம்ப அந்த வேகத்திற்கு யாரை உதாரணமாக காமிப்போம்னா குதிரையை தான் உதாரணமாக காமிப்போம். அந்தளவுக்கு அந்த குதிரையில் வேகமாக நம்மளுடைய பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவள் அந்த வாராகி அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த அஸ்வாரூட வாராகி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆலயத்தில் இருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்தில் சொக்கநாதபுரம், சொக்கநாதபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் அந்த பிரத்யங்கரா தேவியோடைய ஆலயத்தில் அஸ்வாரூட வாராகி குதிரை வாகனத்தில் நீ கூப்பிட்ட உடனே நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திருக்கோலத்தில் அங்கே காட்சி தர்றாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கே போயிட்டு வாங்க. இந்த மாதிரி வாராகியினுடைய அனுகிரகம் ஒவ்வொருத்தங்களுக்குமே, சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய வயது, முதிர்ந்த வயது வரையும் உள்ளவர்களுக்கு அவங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி, ராகு திசை நடப்பவர்கள், ராகுவின் நட்சத்திரங்கள் செல்லக்கூடியவர்கள், அந்த ராகுவால் நெகட்டிவ், இன்னும் சொல்லப்போனால் ஏவல், பிள்ளி, சூனியம்னு இந்த பிளாக் மேஜிக்கால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த வீட்டில் பிரச்சனை இருக்குது, வீட்டில் செய்வனை வச்சுருக்காங்க, வீட்டில் ஒரு நிழலான உருவம் இருந்துக்கிட்டு இருக்குது, என்னை ஏதோ அமுக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது, எனக்கு கெட்ட கெட்ட கனவுகள் வருது, யாரோ என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது, நிழலாக என்னை பின்தொடர்ந்து வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். முக்கியமாக இந்த வயது பெண்கள், டீனேஜ் பருவத்தில் உள்ள பெண்களுக்கு காரணமே இல்லாமல் ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு மாதிரி மனசு ஒரு நிலை இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அந்த வாராகிகிட்ட வேண்டிட்டு ஒரு விபூதியை மட்டும் அவங்க ஒரு மஞ்சள் அல்லது விபூதியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு வச்சு விட்டிங்கன்னா அவங்களுக்கு சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அந்த வாராகிக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு மட்டும் கிடையாது, அவங்களுக்கு உருளைக்கிழங்கு,
பூமிக்கு அடியில் விளையக்கூடிய மரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி நிறைய கிழங்கு வகைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது. அதையும் வச்சு நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது, வாராகியை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு. ஃபோட்டோவாக யார் வேணாலும் வீட்டில் வச்சு, அது எவ்வளோ பெரிய ஃபோட்டோவாக இருந்தாலும் வச்சு வழிபாடு செய்யலாமா? கண்டிப்பாக வழிபாடு செய்யலாம். விக்கிரகமாக வச்சு வழிபாடு செய்கிறீங்கன்னா அதுக்கு நிறைய நியதிகள் உண்டு. நம்ம பொதுவாகவே ஆகம விதிப்படி என்ன சொல்லுவாங்க, ஒரு நம்ம 6 இன்ச்சுக்கு மேலே விக்கிரகங்களை வச்சு பூஜை செய்கிறோம் அப்படின்னா அதனுடைய விதிமுறைகள் வேறு மாதிரி இருக்கும். பூஜைகளை, நித்திய பூஜைகளை தினமும் பண்ணணும், அவங்களுக்கு தினமும் உணவு அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது. அந்த 6 இன்ச்சுக்கு உள்ளே நீங்கள் விக்கிரகமாக வச்சு பூஜை பண்ணுறீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு தெய்வத்தை எப்படி பூஜை பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் வாராகி உபாசனைன்னு சொல்லிக்கிட்டு பண்ணுறாங்க. இது நல்லதா அப்படின்னு கேட்டால், குடும்பத்தோடு இருக்கிறவங்க வாராகியை கூப்பிட்டாவே வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் உபாசனையாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரெல்லாம் அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்காங்களோ, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த குடும்பங்கிற ஒரு நிலையில் இருந்து விலகி இருப்பவர்கள் வாராகியை உபாசனை பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். ஏன்னா குடும்பத்தில் சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் வாராகியை உபாசனை பண்ணுறது அவ்வளோ விசேஷமானது கிடையாது. ஏன்? வாராகிங்கிறது ரொம்ப துடியான தேவதைங்க. அவங்கள்ட்ட நம்ம வேண்டும்போது கத்தி மேலே நடக்கிற மாதிரி. நம்ம உபாசனைன்னு எடுத்துட்டோம்னா அவங்க நம்ம நாக்கில் வந்து உட்காந்துடுவாங்க. அப்போ நாக்கில் உட்காரும்போது நம்ம என்ன சொன்னாலும் அது பழிக்கும். கெட்டது சொன்னாலும் பழிக்கும், நல்லது சொன்னாலும் பழிக்கும். நம்ம எதிரில் உள்ளவங்க நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஒரு குழந்தை குடும்பத்தோடு இருக்கும், அந்த குடும்பத்தில் இருக்கும்போது நம்ம வாராகி உபாசனை பண்ணுறோம். இப்போ ஒரு குழந்தை தப்பு பண்ணிடுது, அந்த குழந்தைய நம்ம தண்டிக்கிறோம், அதுக்கு வலிக்கணுங்கிறதுக்காக சில வார்த்தைகளை சொல்லுவோம். நீ எல்லாம் வாழ்க்கையில் உருப்பட போறியா, இது கூட உனக்கு பண்ண தெரியல அப்படின்னு. அந்த வார்த்தையை அங்கே பழிக்க வச்சுடுவா வாராகி. இது இவளுடைய நம்ம பக்தியுடைய குழந்தையாச்சே, அவங்க சும்மா தான் சொல்கிறாங்க, அதை நம்ம வந்து எதுவும் பண்ணக்கூடாதுன்னெலாம் அவளுக்கு தெரியாது. வாராகி என்ன பண்ணுவா, நீ சொல்லிட்டா அதை நான் நடத்திடுவேன், அது உன் குழந்தையாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் கத்தி மேலே நடக்கிற மாதிரின்னு சொன்னது. எந்த சூழ்நிலையிலையும் வாராகி உபாசனை பண்ணுறவங்க அடுத்தவங்களை பார்த்து தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது, அடுத்தவங்களுக்கு சாபம் இடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப வார்த்தை பிரயோகத்தை ரொம்ப பார்த்து கவனமாக பயன்படுத்தலைன்னா நம்ம ஒரு செயலுக்கு எதிர்வினை உண்டு இல்லையா? யாராக இருந்தாலுமே அவங்க சாபம் கொடுத்தாலும் அதனுடைய கர்மாவையும் அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். வாழ்த்துறாங்க அப்படின்னா அந்த வாழ்த்து வந்து பல மடங்காக பெருகும். அதே சாபம் விட்டாலும் அதனுடைய அந்த சாபமும் அப்படி பெருகும். அதில் பங்கு உங்களுக்கும் உண்டு. அதனால் அந்த வாராகி உபாசனைங்கிறது தனியாக இருக்கிறவங்க பண்ணுங்கள், குடும்பத்தோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க உபாசனையாக பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது அது வாராகி உபாசனை பண்ணுறவங்க சொல்லி அவங்க பட்ட நிகழ்வுகளை கேட்டதுனால சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்போது நீங்கள் கூப்பிடுங்க. இப்போ அம்பாள் படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறோம், அதே மாதிரி வாராகி ஒரு தாய், ஒரு அம்மா கிட்ட நம்ம வேண்டுதலை நம்ம வைக்கிறோம், கூப்பிடுறோம், உடனே வந்து நமக்கு நல்லது பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அம்பாள் படத்தை வச்சு பூஜை பண்ணுங்கள், வாராகி படத்தை வச்சு பூஜை பண்ணுங்கள். விக்கிரமாக 6 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் வீட்டில் வைக்கிறீங்க, சாமி கும்பிட்றீங்கன்னா தப்பு கிடையாது. அதுக்கு மேலே நான் வந்து சிலைகளை வச்சு நான் பூஜை பண்ணுறேன்னா அது ரொம்ப குடும்பத்தில் இருக்கிறவர்கள் குடும்பத்தில் வச்சு பயன்படுத்தலாமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக உங்கள் ஜாதகத்திலையும் அதுக்கான அமைப்பு இருக்குது, நீங்கள் பயன்படுத்தலாம், ஒன்றும் பாதிப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க. வாராகியினுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்க வாராகியை பிரார்த்தனை செய்வோம். நன்றி.